அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிறை நேயர்களே, நமது அந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் கிருபையினால் 230வது வாரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக மக்கா முக்கர்ரம் அல் மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பாவை ஷேக் யாசிர் தூசரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தந்தார்கள். துஆவுடைய சிறப்புகளும் அதன் ஒழுக்கங்களும் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லிம்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு வழிமுறைகள் ஒன்று தான் துனியா சோதனை பீடம். அது அழுக்குகளும் அசுத்தங்களும் அருவருப்பான விடயங்களும் நிறைந்த ஒரு வீடாக இருக்கிறது. அதிலிருந்து மனிதன் துனியாவுடைய அபாயங்களை விட்டு தப்பிப்பது மிக சிரமம். அது ஒரு அபூர்வம்தான். எப்பொழுதும் கவலைகளும் சோதனைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். மௌத்து வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது ஒரு அடியானுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தால் இறை விசுவாசத்தால் நிறைந்திருக்கும், அப்பொழுது அவன் உண்மையாக ஒதுங்க வேண்டிய இடத்தை, சோதனைகளும் பொழுது அடைக்கலம் தேட வேண்டிய இடத்தை, நோய்களுக்கு நிவாரணம் தேட வேண்டிய இடத்தை அவன் அடைந்து கொள்வான். அல்லாஹ்வின் பக்கம் துஆவின் மூலம் முன்னோக்குவான். என்ன சோதனை சிரமங்கள் வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் துஆவின் மூலம் முன்னோக்குவான். அல்லாஹ் துஆவை ஒரு இபாதத்தாக, சிறந்த ஒரு இபாதத்தாக இருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய அமல்களிலே மிக உன்னதமானதாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ கேட்குமாறு வாக்குறுதி அளித்தது மாத்திரமல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் உறுதி அளித்திருக்கிறான். துஆ கேட்குமாறு கட்டளையிட்டது மாத்திரமின்றி அதை ஏற்றுக்கொள்வதாகவும் வாக்களித்திருக்கிறான். என்னிடம் துஆ கேளுங்கள், என்னையே நீங்கள் அழைத்து பிரார்த்தியுங்கள், உங்களுக்கு நான் பதில் அளிப்பேன், உங்களுடைய வேண்டுகோள்களை ஏற்றுக்கொள்வேன். சூரா காஃபிர் 60 வசனம். அதே போன்று பக்கரா 186 வசனத்திலே, என்னுடைய அடியார்களிடத்தில் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் மிகவும் சமீபமாக இருக்கிறேன். துஆ கேட்கக்கூடியவர் துஆ கேட்கும் பொழுது அந்த பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆவே ஒரு இபாதத்து தான், துஆவே ஒரு இபாதத்து தான். அஹ்மத் ரஹிமஹுல்லாவுடைய ரிவாயத். எனவே துஆவே ஒரு வணக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்ற ஒரு அந்த வணக்கத்துவத்தை அதிலே அடியான் வெளிப்படுத்துகிறான். நபிமார்கள், ஏனைய நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த துஆவிலே பெரும் பங்கு வைத்தார்கள், துஆ கேட்பதிலே பெரும் பங்கு வைத்தார்கள். சூரா அம்பியா 90 வசனத்திலே நபிமார்களை பற்றி அல்லாஹ் பொதுவாக சொல்லும் பொழுது, அவர்கள் எல்லா நலவுகள் நற்காரியங்கள் சம்பந்தமாக எல்லா விடயங்கள் எல்லா நல்ல கட்டங்களிலும் மிக விரைந்து செயல்படுவார்கள். நல்ல விடயங்களை விரைந்து செயல்படுவார்கள். ஆசையோடு, எங்களுடைய கூலி பாக்கியங்களை ஆசை, ரஹ்மத்தில் ஆசை வைத்தவர்களாகவும் எங்களுடைய தண்டனைகளை பயந்தவர்களாகவும் எங்களிடம் துஆ கேட்பார்கள். நற்காரியங்களிலே மிக முனைப்புடன் செயல்படுவார்கள், துஆவிலும் ஈடுபடுவார்கள், எங்களை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அதே போங்கிலே தான் அல்லாஹ்வுடைய பரிசுத்த நல்லடியார்கள், தூய்மையானவர்கள், இறை நேசர்கள் அதே வழியை கையாண்டார்கள். எப்பொழுதுமே கெஞ்சி கதறி பச்சாதப்பட்டு அல்லாஹ்விடம் தன்னுடைய தேவையை முன்வைத்து அழுது துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உள்ளம் உருகி துஆ கேட்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதன் மூலம் எப்பொழுதுமே ஈடேற்றத்தை, இம்மை மறுமையிலே சுஃபீச்சத்தை வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். மூமின்களே, துஆ இருக்கிறதே, அல்லாஹ்வோடு ரகசிய உரையாடல் புரியக்கூடியவர்களுக்கு ஒரு மன ஆறுதல், ஒரு மன நிம்மதி. அஞ்சக்கூடியவர்களுக்கு ஒரு அபயம், அச்சமுள்ளவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண். அதே போன்று இக்கட்டான நிலைமையுள்ளவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் அது. அல்லாஹ் பூமிக்கும் வானத்துக்கும் மத்தியிலே நீண்ட கயிறாக விட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அது உண்மையிலே சிரமம் இல்லாத செலவுகள், சிரமங்களுக்கு வார்த்தையால் நாங்கள் உள்ள தன்னம்பிக்கையோடு கேட்பது, சிரமம் இல்லாமலே கொள்ளையடிக்கும் ஒரு கொள்ளை பொருள் ஒரு லாபம் அடையும் பொருளாக இருக்கிறது. அதே போன்று துஆ கேட்க முடியாதவர், துஆவுடைய விடயத்தில் பலகீனமாக இருப்பவர் தான் ஆக ஒரு உதவாக்கரையாக பலகீனராக இருக்கிறார். அதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருத்திலே ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே துஆ இருக்கிறது உண்மையிலே ஈடேற்றத்துக்கும் வெற்றிக்கும் ஒரு பிரதானமான காரணி. ரஹ்மத்து இறங்குவதற்கு அது காரணமாக துஆவிலே ரஹ்மத் இறங்கும், நலவுகள் நமக்கு நன்கொடையாக வழங்கப்படும். அதே போன்று முசீபத்துகள், சோதனைகள், தண்டனைகள் நீக்கப்படும். அதே போன்று சிரமங்கள், மிக ஆபத்தான விடயங்களில் நம்மை விட்டு தடுக்கப்படும். எத்தனையோ அருட்கொடைகள் துஆவின் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் எத்தனையோ சோதனைகள் துஆவின் மூலம் அகற்றப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பாவங்கள் துஆவின் மூலம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த பாக்கியங்களை நாம் பெற வேண்டும். எப்பொழுதும் துஆவை போன்ற ஒன்றை கொண்டு நியாமத்துகளை அடையவும் முடியாது, நெக்கமத்துகள் அல்லாஹ் தண்டனை விட்டு பாதுகாப்பு பெறவும் முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்கள், நீண்ட காலம் தாவத்து பிரச்சார பணி செய்தார்கள். அந்த மக்கள் குஃப்ரிலும் ஷிர்கிலும் பிடியாக இருந்தார்கள், பிடிவாதமாக இருந்தார்கள், தக்பீர் அடித்தார்கள். சொன்னார்கள், யாரெல்லாம் பூமியிலே காஃபிர்களில் யாரையுமே நீ அழிச்சாட்டியம் புரிய வைத்து விடாதே,
அவர்களை நீ பூமியிலே சுற்றித் திரிந்து அநியாயம் புரிய விட்டு விடாதே. அல்லாஹ் அது துஆவை ஏற்றுக்கொண்டான், வெள்ளத்தை உண்டாக்கினான். அவர்கள் அனைவரும் வெள்ளத்தின் மூலம் அநியாயம் இழைத்த நிலைமையில் தங்களுக்கு தாங்கள் அநியாயம் இழைத்த நிலைமையில் அழிந்து சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்கள், மக்காவுக்காக கேட்ட துஆவை, இந்த ஊரை ஒரு நிம்மதியான அபயம் பெற்ற பூமியாக ஆக்குவாயாக. இப்ராஹிம் 35வது வசனம். அதே போன்று மக்களுக்கு ஒரு ஒதுங்கும் தலமாக அடைக்கலமாக ஆக்குமாறும் துஆ கேட்டார்கள். அதே போன்று வேறு வார்த்தைகளிலே மசாபத் அலி நாசுவம். அதே போன்று கண்ணியமானவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கிய பொழுது அவர்களும் துஆ தஸ்பீஹ் மூலம்தான் அவர்கள் அதில் ஈடேற்றப்பட்டார்கள். அல்லாஹ்வை கூவி அழைத்தார்கள். அழைத்து, யா அல்லாஹ், உன்னை தவிர உனக்கு தூணி யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் தான் அநியாயக்காரன் என்று தன்னை பலகீனப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூய்மையை மேன்மைப்படுத்தி துஆ கேட்டார்கள். விடுதலை பெற்றார்கள். அல்லாஹ் அவர்கள் அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து விடுவித்தான். அவ்வாறு ஒவ்வொரு மூமின்களையும் அல்லாஹ் விடுவிப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பத்ருடைய தினத்திலே கையை உயர்த்தி அல்லாஹ்விடம் கெஞ்சி பச்சாதாபப்பட்டு, யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்களித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக என்று மீண்டும் மீண்டும் துஆ கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் மலக்குமார்கள் இறக்கி அல்லாஹ் எதிரிகளுக்கு எதிராக உதவி செய்தான். எனவே துஆ யகீன், ஈமானிலே உறுதி வாய்ந்தவர்களுடைய ஒரு ஆயுதம். அதே போன்று எப்பொழுதுமே பூமியிலே நல்ல வசதி வாய்ப்பாக இடம் தனக்கு விருப்பமான அமைப்பில் வசதி வாய்ப்போடு வாழ்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டவர்களுடைய ஒரு பிணைந்த ஒரு தன்மையாக இருக்கிறது. அவருடைய சுபாவத்தோடு கலந்து கொண்டாக இருக்கிறது. முஃமினுக்கு ஒரு சந்தோஷமான விடயங்களிலே ஒரு உற்ற ஒரு மன ஆறுதல் அளிக்கும் நண்பராக, கஷ்டமான சோதனை நிர்மங்களிலே மனதுக்கு ஒரு ஆறுதலாக, நிம்மதியாக, மனதுக்கு ஒரு சாந்தமாகவும் அது அமையும். துஆ கலாக்கதிரை கூட மாற்றக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அது துஆ தான். ஏன் துஆவை ஏற்றுக்கொள்பவனும் அல்லாஹ், தன்னுடைய கலாக்கதிரை மாற்றி அமைக்க அல்லாஹ்வுக்கு உரிமை உண்டு. ஈமானிய சமூகமே சகோதரர்களே, பொதுவாக துஆ இருக்கிறது உள்ளம் விரிவடைவதற்கான, மன அமைதி பெறுவதற்கான ஒரு காரணி. உள்ளத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும், அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் உண்டாகும். அதே போன்று எவ்வளவுதான் எப்படி சிரமங்கள் வந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெறுவேன், இந்த சோதனை நீங்கும் என்ற எதிர்பார்ப்பு துஆவின் மூலம் அன்றி வேறு எதனாலும் கிடைக்காது. எனவே எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அன்றி வேறு மக்களிடம் யார் தன்னுடைய கண்ணீரை வடித்து கெஞ்சி அவர்களிடம் கெஞ்சி தன்னுடைய தேவையை முன்வைப்பாரோ கேவலம் அடைவார், நஷ்டமடைவார். அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய விடயங்களை முறையிடக்கூடியவர் உண்மையிலே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் கூலி வழங்குவதற்கும் தகுதியானவன். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாருக்கு ஒரு சிரமம், ஒரு வறுமை, கஷ்டம், சோதனை ஏற்பட்டு அதை மக்களிடம் முன்வைக்கிறாரோ, மக்களிடம் முறையிடுகிறாரோ, அவருடைய வறுமை போக்கப்பட மாட்டாது, அவருடைய வறுமை நீங்காது. அதே போன்று அந்த சிரமத்தை, சோதனையை, வறுமையை, பஞ்சத்தை, பொருளாதார நெருக்கடியை அல்லாஹ்விடம் முன்வைத்து முறையிட்டு அழுது துஆ கேட்டால் அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அல்லது கொஞ்சம் தாமதித்தாவது அவருக்குரிய வாழ்வாதாரத்தை, அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். திருமிதி ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். எனவே துஆவுடைய பிரயோசனங்கள் பாருங்கள், எப்பொழுதுமே அது பல நலன்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. எப்பொழுதுமே அவருடைய இறுதி முடிவு மிக சிறந்ததாக நல்லதாக அமையும். அபூ சயீத் அல் குத்ரி அறியக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் ஒரு துஆ, பாவம் இல்லாமல் உறவு முறைகளை துண்டிக்காமல் துஆ கேட்டால் அல்லாஹ் 3இல் 1 அவருக்கு கொடுப்பான். நிச்சயம் 3இல் 1 கிடைக்கும். துஆ கேட்கக்கூடியவர்கள் 3இல் 1 அவர் கேட்ட துஆவை மிக சீக்கிரமாக ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய பிரதிபலனை கொடுப்பான், அல்லது அதை அல்லாஹ் மறுமையிலே கொடுப்பதற்காக சேமித்து வைப்பான். 3வது, அவருக்கு உலகத்தில் வரக்கூடிய கெடுதிகள், பலாய் முசீபத்துகள், சோதனைகள், சிரமங்கள், ஆபத்துகளை விட்டும் அவர் எல்லாம் பாதுகாப்பான். அவர் வேறு எதுக்கு துஆ கேட்டுக்கொண்டிருப்பார், அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது. ஆனால் வேறு ஆபத்துகள் அந்த துஆவின் மூலம் தடுத்து நிறுத்தப்படும். எனவே இதை கேட்டவுடன் சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் அதிகமாக துஆ கேட்போம் யார் ரசூலல்லாஹ் என்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக துஆ கேட்க அல்லாஹ் அதிகமாக தந்து கொண்டே இருப்பான். அஹ்மத் ரஹிமத்துல்லாஹி ரிவாயத். என் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவை அனைத்தையும் கேளுங்கள், சிறியதோ பெரியதோ, குறைவானதோ கூடுதலானதோ, மிக அவசரமாக தேவைப்படக்கூடியதோ, தாமதித்து தேவைப்படக்கூடியதோ, எல்லாவற்றையும் இம்மை மறுமை தேவைகள் எல்லாவற்றையும் கேளுங்கள். எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்ததை தடுப்பவன் கிடையாது, அல்லாஹ் தடுத்ததை கொடுப்பவன் கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு தீங்கை, ஒரு சிரமத்தை ஏற்படுத்தினால் அதை அல்லாஹ்வை தவிர நீக்குவதற்கு வேறு யாரும் கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நலவை நாடினாலும் அதை அல்லாஹ் தருகின்ற அந்த அருள் பாக்கியத்தை தடுத்து நிறுத்துவதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது, அப்படி யாருக்கும் சக்தி கிடையாது. யூனுஸ் 107 வசனம். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸோட முதலாக குத்பா முடிக்கிறார்கள். ஆயிஷா கூறுகிறார்கள், எப்பொழுதுமே நீங்கள் அல்லாஹ்விடம் எல்லா விடயங்களையும் கேளுங்கள். எந்த அளவென்றால் செருப்பின் செருப்புடைய பெல்ட், அந்த பட்டி உடைந்தாலும் கிழிந்தாலும் அதை கூட நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அதை
இலகுபடுத்தாவிட்டால், ஒன்றை நீங்கள் செய்வதற்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இலகுபடுத்தாவிட்டால் எந்த ஒன்றும் இலேசாகாது. அல்லாஹ் இலகுபடுத்தினால்தான் இலேசாகும். அபு யாலா ரஹிமஹுல்லா ரிவாயத் அந்த ஹதீஸோடு துவாவோடு இஸ்திக்பாரோடு பரக்கத்துக்காக துவா செய்து முதலாவது கொத்துபாவை முடித்துவிட்டு இரண்டாவது கொத்துபாவை ஹம்து ஸலவாத் தக்வாவோடு வசதிப்பினால் முஸ்லீம்களை உண்மையிலே துஆ கேட்கும் பொழுது சில ஒழுக்கங்களை நாங்கள் பேணிக்கொள்வது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். சில விடயங்களை தவிர்ந்து கொள்வதும் அவசியம். அடியான் இறைவனோடு ஒழுக்கமான முறையிலே நல்ல அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையும் நோக்கத்தோடு தன்னுடைய தேவைகளை ஒழுக்கமாக முன்வைக்க வேண்டும். அந்த ஒழுக்கங்கள் பின்வருமாறு: அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸ் மன தூய்மையோடு துவா கேட்பது, அல்லாஹ்விடமும் கேட்பது, மக்களிடமும் எதிர்பார்ப்பதல்ல, அல்லாஹ்விடம் மாத்திரம். துவா ஒரு இபாதத் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நிறைவேற்றப்பட முடியாது. இரண்டாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே காட்டி தந்த வழிமுறைகள் ஒன்றுதான். எப்பொழுதுமே அல்லாஹ்வை முதலாவது புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தன்மைகளை உயர்ந்த அந்தஸ்துகளை சொல்லி கூறி காட்டி பாராட்டி புகழ்ந்து விட்டு தான் கேட்பார்கள். அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, அவற்றை நீங்கள் ஓதி துஆ கேளுங்கள். ஆராஃப் 180வது வசனத்துக்கு இணங்க. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். நபியுடைய ஸலவாத்தின் மூலம் நபியுடைய ஷஃபாத்தை எதிர்பார்த்து கருத்தாளம் மிக்க வற்றுக்கமான துவாக்களை கேட்க வேண்டும். மூன்றாவது துவாவுடைய ஒழுக்கங்கள் ஒன்றுதான், எப்பொழுதுமே அழகான தோற்றத்திலே வடிவத்திலே சுத்தமான நிலைமையில் கேட்பது. இஸ்திக்பால் கிபிலாவை முன்னோக்குவது அது நான்காவது. கையை உயர்த்தி கேட்பது ஐந்தாவது. அல்லாஹ்வுடைய நல்லெண்ணம் வைத்து கேட்பது ஆறாவது. ஏழாவது, அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக நான் தேவை உள்ளவன் என்ற ஒரு நோக்கத்தோடு கேட்பது. எட்டாவது, அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிபணிந்து உள்ளச்சத்தோடு கேட்பது. எட்டாவது, உறுதியாக தன்னுடைய கேட்கும் விடயத்தை உறுதியாக நம்பிக்கையோடு கேட்பது. ஒன்பதாவது, கேட்கும் விடயத்தை தொடர்ந்து விடாப்பிடியாக கேட்டுக்கொண்டே இருப்பது. ஒழுக்கத்தை பேணி அல்லாஹ்விடம் பிடிவாதம் பிடித்து கேட்க வேண்டும். நீ தருவாய், நீ தருவாய் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்பதாவது, எப்பொழுது அந்த 8 விடயங்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எப்பொழுது உள்ளச்சம் மன உருக்கமும் மனமுடைந்த அல்லாஹ்விடம் தன்னை பலகீனப்படுத்தி அல்லாஹ்விடம் கெஞ்சி கேட்கின்ற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக சமீபமாக பொருத்தமான துவாவாக இருக்கும். அதே போன்று சில நேரங்களை பேணிக்கொள்ள வேண்டும். 8-9 ஒழுக்கங்களை சொல்லிவிட்டு முக்கியமான ஒழுக்கங்களை சில நேரங்களை பேணிக்கொள்ள வேண்டும். துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் முதலாவது, ஒவ்வொரு இரவும் பிந்திய இரவு தஹஜ்ஜுடைய நேரம் இரவிலே 3ஆக பிரிக்கும் பொழுது பிந்திய இரவு, அதாவது ஃபஜ்ருடைய அதானுக்கு நெருக்கமாக உள்ள தஹஜ்ஜுடைய நேரம். இரண்டாவது, அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட அதானுக்கு இக்காமத்துக்கும் இடையிலே நாம் வீண் பேச்சுக்களை பேசிக்கொண்டு கவனம் இருப்பதை விட துவாவில் ஈடுபடுவது. மூன்றாவது, சுஜூதிலே கேட்பது. அதே போன்று சிறந்த இடங்களை தேடிக்கொள்வது, சிறந்த இடங்கள், நிலங்கள், பூமிகள், அரஃபாவுடைய தினம். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய ஹதீஸை அரஃபாவுடைய தினத்தோடு சம்பந்தப்பட்ட துஆவுடைய ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த துஆ அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படும் துஆ. நானும் முன்னைய நபிமார்களும் சொன்ன சிறந்த திக்ர் தான் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர். அது அரஃபாவுடைய தினத்தில் அதிகமாக ஓதியது, ஏனைய காலங்களிலும் அதிகமாக ஓதப்பட வேண்டிய 4ஆம் கலிமா என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த திக்ர் திருமறை. எனவே அல்லாஹ் நல்ல முறை அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். ஒரு அடியான் அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம், பதறாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் துஆ ஏற்றுக்கொள்வான். அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களோட ஒருவர் அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். கேட்டவுடன் கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது, நம்பிக்கை இருக்க வேண்டும் என்னால் அவசரப்படக்கூடாது. அவசரப்படுவதற்கு என்ன அடையாளம் சொன்னார்கள், துஆ கேட்டேனப்பா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி விளங்கல்ல, எனக்கு ஏண்ட துஆ ஏற்றுக்கொள்ளப்படலை என்று சொல்லக்கூடாது, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய ரிவாயத். அதே போன்று ஈமானிய சகோதரர்களே, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதை தடுக்கக்கூடிய காரணிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் ஹராமான உணவு பழக்க வழக்கம், ஹராமானவைகளை சாப்பிடுவது, குடிப்பது. இரண்டாவது, உள்ளம் கவனையினமாக கேட்பது, ஒரு உள்ளம் சிதறிய வண்ணம், கவனம் இல்லாமல் பொடுபோக்கான உள்ளத்தோடு கேட்பது. மூன்றாவது, துஆவிலே அத்துமீறி அளவு கடந்து வார்த்தைகளை பாவிப்பது, பொருத்தமில்லா வார்த்தை பிரிவுகளை பாவிப்பது, ஒரு பாவத்தை கேட்பது, உறவுமுறைகள் துண்டிக்க கேட்பது, அநியாயங்கள் அட்டூழியங்களை கேட்பது, இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் சொன்னார்கள், ஒரு அடியான் எப்பொழுதுமே பாவத்தையும் உறவுமுறைகளை துண்டிக்கின்ற விடயங்களையும் கேட்காமல் ஏனைய நல்ல விடயங்களை கேட்கும் காலமெல்லாம் அவருக்கு துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். எனவே கவலைகள், சஞ்சலங்கள், உள்ளங்கள் எல்லாம் இறுகி உடைந்து போனவர்களே, பூமியிலே நெருக்கடியான முறையில் வாழக்கூடியவர்களே, கடன் தொல்லையில் அகப்பட்டவர்களே, நோய் நொம்பலத்துக்கு அகப்பட்டவர்களே, பாவங்கள் காரணமாக மனம் இறுகி போனவர்களே, நெருக்கடியாக வாழக்கூடியவர்களே, துஆவை கடைபிடியுங்கள். அல்லாஹ்விடம் விடுதலை இருக்கிறது, வெகுமதி இருக்கிறது, விமோசனம் இருக்கிறது. துஆ கேட்டு யாரும் அழிந்து நாசமாக போவதில்லை. அல்லாஹ்விடம் ஆதரவு வைத்து அல்லாஹ்விடம் தேவைகளை முன்வைத்து யாரும் நஷ்டமடைய போவதும் இல்லை.
இப்பொழுது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை சொல்லி குத்பா முடிக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காலங்கள் நெருங்கிவிட்டன, நம்மை அடைந்திருக்கின்றன. உண்மையிலே நல்ல வழிபடுவதற்கு சிறந்த காலம், நல்ல அல்லாஹ்வுக்கு துஆ ஏற்றுக்கொள்வதற்கு ஆதரவு வைக்கத்தக்க காலம், நல்ல முறையிலே கை உயர்த்தி அல்லாஹ்விடம் கண்ணீர் வடித்து துஆ கேட்டு அல்லாஹ்வுடைய தேவைகள் அல்லாஹ்விடம் நிறைவேற்றிக் கொள்கின்ற விடயத்திலும் பாவ மன்னிப்பு பெறுகின்ற விடயத்திலும் நீங்கள் பிரயத்தனம் காட்டுங்கள். யார் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து காபத்துல்லாவை நோக்கி வந்திருக்கிறீர்களோ நீங்கள் எப்பொழுதுமே பிரதானமாக அனுமதிக்கப்பட்ட முறையில் முன்வாசலால் வாருங்கள். அதே போன்று பரலை உரிய முறை நிறைவேற்றுங்கள். கடமைகளை, ஒழுக்கங்களை, இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணிக் கொள்ளுங்கள். மார்க்க வரையறைகளை பேணிக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே இந்த நாட்டுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் அனுமதியோடு வாருங்கள். அனுமதிக்கப்பட்ட விசா, ஹஜ்ஜுடைய விசாவோடு வாருங்கள். குறுக்கு வழியால் வர வேண்டாம், பின்கதவால் வர வேண்டாம், முறை சட்டத்துக்கு புறம்பாக வர வேண்டாம். அதாவது சட்ட ரீதியாக வாருங்கள், சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் வர வேண்டாம், உத்தியோகபூர்வமற்ற முறையில் வர வேண்டாம். ஹஜ் என்பது ஒரு கண்ணியமான இபாதத், இலகுபடுத்துவது, சிரமம் இல்லாமல் ஹஜ் செய்ய வேண்டும். எனவே ஷரியத் எப்பொழுதுமே மக்களுக்கு நலன்களை குவிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், நலன்களை வீழ்த்து வரக்கூடிய ஒரு மார்க்கம், சிரமங்களை அகற்றக்கூடிய மார்க்கம், சிரமமான விடயங்களை இல்லாதொழிக்கக்கூடிய மார்க்கம். எனவே கட்டுப்படாமல், தலைமைத்துவத்தை கட்டுப்படாமல் பொறுப்புதாரிகளுக்கு, அதிகாரிகளுக்கு, தலைவர்களுக்கு மாறுபாடு செய்து மக்களுக்கு நலனடையவும் முடியாது, சிரமங்களை தவிர்க்கவும் முடியாது என்று சொல்லி ஒரு ஹதீஸோடு துஆவில் முடிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள், யார் எனக்கு வழிபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர் ஆவார். யார் எனக்கு மாறு செய்வாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர் ஆவார். யார் தலைவர்களுக்கு, பொறுப்புதாரிகளுக்கு வழிபடுவாரோ, அதிகாரிகளுக்கு வழிபடுவாரோ அவர் எனக்கு வழிபட்டவர். யார் தலைவர்களுக்கு, பொறுப்புதாரிகளுக்கு, அதிகாரிகளுக்கு மாறு செய்வாரோ அவர் எனக்கும் மாறு செய்தவர் போன்று. எனவே இந்த நாட்டுடைய சட்டங்களை பேணி நாட்டு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வரும்பொழுது நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஹஜ் செய்கிறீர்கள். சட்டத்துக்கு புறம்பாக, சட்டவிரோதமாக நீங்கள் ஹஜ் செய்ய முனைகின்ற பொழுது இந்த ஹதீஸுக்கு உட்படுகிறீர்கள். நபி அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்தவர்களாக கணிக்கப்படுகிறீர்கள். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். அந்த துஆவோடு, அந்த ஹதீஸோடு, நீண்ட துஆவோடு தன்னுடைய குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விளம்பர இடைவெளியுடன் அது நம்மளுடைய குத்பா இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.